ஹே காய்ஸ், வழக்கமாக இந்த நாளும் எனக்கு பிடிக்காது இந்த நாளை தவிர. ஏன்னா இன்னைக்கு லீவு. ஸோ அதனால் வழக்கமாக என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு டேரெக்டாக இன்றைக்கி என்னென்னா பேட்டுக்கு ஸ்ட்ரிங் மாற்றலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே ஒரு டீ அடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான், ஒரு டீ முடிச்சுட்டு நாங்கள் டி நகர் வழியாக தான் போயிட்டு இருந்தோம். கிலோமீட்டர்லாம் இல்லை, இது கொஞ்சம் பக்கம் தான். வா, இப்படி இவனுக்கெல்லாம் இனிமேல் கூட 3 கிலோமீட்டர் நடக்க வச்சு ஒரு கடையை பார்த்தேன். கடையில் பேட்டை கொடுத்துட்டு என் மொபைல் சர்வீஸ் பண்ண சொல்லிட்டு விவோ ஷோரூமுக்கு வந்துட்டேன். சர்வீஸ் சொல்கிறத விட உள்ளே செம்மையாக இருக்கும் பிளேஸு. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட போயிட்டோம். திரும்பி என் பேட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னானுங்க. ஸோ அதனால் திரும்பி கடையில் போய் ரிட்டன் வாங்கலாம் பார்க்கும்போது என் பேட் ரெடி பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, செம்மையாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மண்டேலேருந்து தான் அந்த ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படி தான் சொல்லுவேன், நம்பாதீங்க. அப்புறம் வர வழியிலேயே ஒரு கோவா ஜூஸை போட்டு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இன்றைக்கி நாளில் முடிக்கணும்ல, அதனால் நாங்கள்லாம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படத்துக்கு போயிட்டோம். என்ன படம் தான், எப்போ பார்த்தாலும் ஃபைட் சீனே போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்த படம் தான் இந்த படத்தில் காமெடி இல்லை, இந்த படமே காமெடி தான். உங்களுக்கு வயிறு குலுங்கு சிரிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு டேவை முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.